இதெல்லாம் வந்து தெய்வத்தோட அனுகூலம் தான். வீட்டு விஷயத்தையே ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க எப்படி வந்து இவ்வளோ பெரிய தமிழ்நாடை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க? இன்னைக்கு வந்து சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு ஒரு சிஎம் போஸ்ட். கூட பணம் இருந்தால் என்னென்ன பண்ணலான்னு நினைக்கிற மாதிரி அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமாம், அப்போது நம்ம தலைவரே வந்து பொண்டாட்டி விட்டுட்டு லவரோட போயிட்டாரு, நம்ம என்ன போடி சொல்லிட்டு அப்படி துரத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாடு மேலே வர்றதும் இல்லை தமிழ்நாடு நாசமாக போகிறது கையில் உங்கள் கையில் தான் இருக்குது. 4 செவருக்குள்ளே நடக்குது, வீட்டோட முடிச்சுக்கணும் சொல்ல வரேன். ஏன்னா நீங்கள் வெளியே வரும்போது ஒரு தலைவராக உங்களை பார்ப்பாங்க எல்லாருமே, நீங்கள் ஒரு ரோல் மாடல். அப்போ நீங்கள் வந்து தவறு பண்ணும்போது உங்களை தொடர்ந்து வர ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அப்போது நான் வந்து அரசியலுக்காக என் குடும்பத்தை நான் விட்டுடுறேன், நான் அரசியலுக்காக மட்டுமே நான் நிற்கிறேன், எனக்கு மக்கள் மட்டுமே போதும் சொல்லிட்டு சங்கீதாவை டைஸ் பண்ணிடுறாரு வச்சிங்களேன். இவர் சிஎம் ஆயிடுறாரோ இல்லை வைஸ் சிஎம் ஆடுறாரோ அது நம்மளுக்கு தான் நமக்கு தான் வெளிச்சம். சரியா ஆயிடுறாரு வச்சிங்களேன். ஆன பிறகு த்ரிஷா வந்து ஜாயின் பண்ணி என்ன பண்ணுவீங்க? ஜாம்பவான் டிவி நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மாந்திரிக சக்கரவர்த்தி திருமதி சாமுண்டி மலைக்கா அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா. விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விஜயுடைய குடும்ப விவகாரம் ஒரு பக்கம். இதையெல்லாம் பார்க்கும்போது நேற்று ஒரு விஷயம் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. விஜய்க்கு உண்மையிலே என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஆக்சுவலி நம்ம எப்பவுமே சின்ன வயசுலேருந்து பெரியவங்க சொல்லுவாங்க, ஒன்று சுய புத்தி இருக்கணும், இல்லைன்னா சொந்த புத்தி இருக்கணும். இது ரெண்டுமே இல்லைன்னா இப்படி தான் நடக்கும். கரெக்ட் தானே? தமிழ்நாடு வந்து சாதாரண நாடு கிடையாது. எத்தனையோ ஜாம்பவானங்கள் உருவாக்குனது, எத்தனையோ களம் கண்டது, எத்தனையோ கட்சி போராட்டங்கள் அரசியல் வந்து உலகமே வந்து திரும்பி பார்க்க வச்சுது. கரெக்ட் தானே? எப்பேற்பட்ட இந்திரா காந்தியும் சரி, ராஜீவ் காந்தியும் சரி, அந்த மாதிரி எவ்வளோ தலைவர்களை வந்து இங்கே வந்து மோடி, இப்போ இருக்கிற மோடி அவங்களும் சரி, எத்தனையோ பேர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்கி தான் வந்திருக்காங்க தவிர்த்து தமிழ்நாட்டை இது வரைக்கும் யாரும் அடக்கினா சரித்திரமே கிடையாது. அப்போது எப்பேற்பட்ட தலைவர்கள் வந்து நம்மளை ஆண்டு இருக்காங்க, எப்பேற்பட்ட தலைவர் வந்து இந்த களத்தை கண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பெருமை தான். ஏன்னா உலகம் ஃபுல்லாக தமிழனோட வளர்ச்சியும் தமிழோட அந்த திமிரும் என்றைக்குமே குறையாது. கரெக்ட் தானே? அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா இதை பார்த்து ஒரு பக்கம் சிரிக்கிறதா, இல்லை நம்ம வந்து எந்த அளவுக்கு பின்னோக்கி நம்மளோட மைண்டு போதா, இல்லை நம்ம படித்த படிப்புக்கு வந்து மூலையில் தான் ஆயிடுச்சா சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்க தோணுது. ஏன்னு கேளுங்களேன், நல்லா புரிஞ்சுங்க. காமராஜர் வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்றார். அப்போ என்ன பண்ணார்? தமிழ்நாடு ஃபுல்லாக இலவச பள்ளியை தொடங்கினார். எம்ஜிஆர் என்ன பண்ணார்? சத்துணவு கொண்டு வந்தார். ஏன்னா ஒரு விஷயத்தையுமே அது ஆணித்தரமாக கடைசி வரைக்கும் நிற்கணும்னு சொல்லிட்டு பாடுபட்டாங்க. அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு ஒரு சிஎம் போஸ்ட். கூட பணம் இருந்தால் என்னென்ன பண்ணலான்னு நினைக்கிற மாதிரி அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். கரெக்ட் தானே? அரசியலில் வந்து எல்லாருமே தான் வரலாம், நீங்கள் கூட வரலாம், நான் கூட வரலாம், தவறு கிடையாது. ஆனால் தர்மம் ஒன்று இருக்குதுல்ல, நேர்மையும் ஒன்று இருக்குல்ல. இன்றைக்கி எதுக்காக அரசியல் வேணும்? சோஷியல் சர்வீஸ், பப்ளிக் சர்வெண்ட் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல நம்மளோட இதை அப்படி ஓரம் கட்டி மூட்டை கட்டி வச்சிடணும். கரெக்ட் தானே? ஏன்னா நமக்கு இவ்வளோ நாள் ஆண்டாச்சு, அனுபவிச்சாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம இன்னொரு சர்வீஸ்க்கு வரும்பொழுது இதுவரைக்கும் நம்ம நடந்தது எல்லாமே ஒரு மூட்டை கட்டி பாஸ்ட் மாதிரி ஒழிச்சிடணும். இதையும் போட்டு குழப்பிக்கின்னு நம்ம வந்து அங்கே ஷூட்டிங்க்கு போகல, இல்லை படம் நடிக்க போகல. என்ன சொல்கிறீங்க? அந்த மாதிரி இருக்க சொல்ல இன்றைக்கி வந்து இந்த களம் பற்றி என்ன கேட்டால் இதை வந்து நம்ம எப்படி ஏற்றுக்கணும்னா கொஞ்சம் சிந்திக்கணும். மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு நம்ம வந்து ஓட்டுங்கள் சிதறாமல் இந்த நல்ல ஒரு சிஎம்மாக நம்ம தமிழ்நாடு வந்து ஆடணும்னா நான் வந்து பிரார்த்திக்கிறேன். ஆனால் விஜய் அவர்களுடைய குடும்ப விவகாரம்னு ஒன்று போய்கிட்டு இருக்குது இல்லைங்களா? அதோடைய காரணம் என்னவா பார்க்குறீங்க? என்ன ஒரு நடிகையோட சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு விவாகரத்து வரைக்கும் போய்கிட்டு இருக்குது, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு விஷயம் சொல்லவா, எல்லாருக்குமே பர்சனல் லைஃப் ஒன்று இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு அவங்க ஹேண்டில் பண்ண தெரியணும். வீட்டு விஷயத்தையே ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க எப்படி வந்து இவ்வளோ பெரிய தமிழ்நாடை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க? தமிழ்நாட்டில் வந்து சும்மா விளையாட்டு கிடையாது. எவ்வளோ நல்லது நடக்கும், எவ்வளோ கெட்டது நடக்கும், எல்லாத்துக்குமே நம்ம நிற்கணும், எதிர்நோக்கி நிற்கணும், எல்லா டைம்லும் ஆக்ஷனில் இறங்கணும். கரெக்ட் தானே? புரியுதா? அப்படி இருக்கும் பொழுது சும்மா சர்வசாதாரணமாக ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், செகண்ட் ஒய்ஃப், தேர்ட் ஒய்ஃப், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம அரசியலில் களம் நிறைய பார்த்துருக்கோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கருணாநிதி ஐயா வீட்லேயும் சரி, அவங்களுக்கும் ஒன்றுக்கு எத்தனை ஒய்ஃப்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்களும் அவர் என்ன பண்ணார்? சமமாக பார்த்தாரு எல்லாரையும். ஸோ அந்த மாதிரி விஜய் ஏன் வந்து சங்கீதாவை
பேசி அவங்க வந்து புரிய வைக்கலன்னு தான் எனக்கு ஃபஸ்ட்டு. ஏன்னா கட்டின மனைவியாக தான் ஃபஸ்ட்டு அவங்க புரிய வைக்கணும். அவர் ஏன் புரிய வைக்கலன்னு தெரியல. சரி, அவர் வந்து த்ரிஷாவோட இருக்கிறது அவங்களோட பர்சனல் லைஃப், நம்ம அது யாருமே சொல்ல முடியாது. சரி, இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், இன்றைக்கி எத்தனை பேர் வந்து செகண்ட் ஒய்ஃப் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து கல்யாணமும் இருக்குது, ரெண்டாவது வந்து கள்ள தொடர்பில் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சொல்லி நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துன்னு தான் இருக்கிறோம் இந்த உலகம். கரெக்டு தானே? அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு தனி அவங்க மட்டும் இப்படி இருக்கணுமா சொல்லிட்டு ஒரு தனி விளக்கு தேவை கிடையாது. அது அவங்களோட பர்சனல் விஷயம், நம்ம அதுக்கு உள்ளே போக தேவையில்லை. பட் ஆனால் ஒரு குடும்பத்தையும் இவர் வந்து சரியாக செய்யாதப்போ எப்படி வந்து ஒரு இவ்வளோ பேர் சமுதாயத்தை மேற்கோள் காட்டுவார், சமுதாயத்தை எப்படி மேலே கொண்டு வருவார்? ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப ஸ்பீடு. நம்ம வாழ்ந்த காலம்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி இருக்கிறது சின்ன பசங்க கூட ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் கொடுத்து டக் டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணி எல்லாம் டக் டக்குன்னு எல்லாமே போட்டு அந்த மூளை வந்து ரொம்ப ஸ்பீடாகுது. அது அந்த மூளை வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாகுதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு எல்லாமே டவுனாக தான் ஆகிடும் போகுது. ஒன்றும் வந்து நம்ம வந்து வெட்டி முடித்து எல்லாம் வந்து மேலே வரவும் இல்லை. கரெக்ட் தானே? அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து விஜயை பார்த்து எல்லாருக்குமே ரசிகர்கள் இருக்காங்களா? கிடையாது. கரெக்ட் தானே? செலிப்ரிட்டிஸ் மட்டும்தான் அந்த ஒரு ஃப்ரேம் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரேமை இவர் வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். இன்றைக்கி வந்து சங்கீதா விட்டுட்டு இல்லை த்ரிஷா கூட இருக்கிறாங்க வச்சுங்களேன், அது அவங்க பர்சனல் சாய்ஸ் நான் சொல்லிட்டேன். பட் ஆனால் இவர் சங்கீதாவோட இருந்தும் த்ரிஷா கூட இருந்தால் தான் அது மரியாதை இருக்கும், மதிப்பு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நாளைக்கு வந்து பார்க்க நினைப்பாங்க, ஆமாம் அப்போ நம்ம தலைவரே வந்து பொண்டாட்டி விட்டுட்டு லவ்வரோட போயிட்டாரு, நம்ம என்ன போடி சொல்லிட்டு அப்படி துரத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரி, நம்ம வந்து ஒரு தலைவராக சொல்ல நல் ஒழுக்கம் கண்டிப்பாக இருக்கணும். மனைவியாக எத்தனை மனைவி இருந்தால் கூட இப்போ வந்து நம்ம வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது முதல் மனைவி சரி, செகண்ட் மனைவி தவிர அவங்க எல்லாத்தையுமே ஒரே ஆங்கிளில் பார்க்கும் பொழுது தான் அது ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்துக்கு ஒரு மரியாதை. பரவாயில்ல, அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் இருக்கிறாங்க, செகண்ட் ஒய்ஃபும் இருக்காங்க, இவர் ரெண்டுத்தையும் சமமாக பார்க்கும் பொழுது தான் அது வந்து எல்லாரோட வாய்க்கு அவுலாகாது. அப்போ லாயல்ட்டிக்கெலாம் மரியாதை இல்லையாங்க மேம்? சரி, லாயல்ட்டி அங்கே பேச்சுக்கு இடம் கிடையாது. இப்போ சங்கீதா விட்டுறால் தான் இப்போ லாயல்ட்டி பேசியிருக்கோம். இதே சங்கீதாவும் த்ரிஷா ஒன்று இருந்தாங்கன்னா நம்ம பேசியே இருக்க மாட்டோமே. கரெக்ட் தானே? இப்போது சங்கீதாவை அவர் விட்டுலாம் இப்போ பேசின்னு இருக்கிறோம். இதே சங்கீதா வந்து த்ரிஷா அக்செப்ட் பண்ணிருந்து இருக்கட்டும், நம்ம 3 பேரும் ஒன்றா பண்ணலாம், நீங்களும் பேசியே இருக்க மாட்டோமே. கரெக்ட் தானே? ஏன் அப்போ வந்து நம்ம கருணாநிதி ஐயாவை பேசல? அவருக்கு ஒன்றுக்கு இத்தனை மனைவி இத்தனை குழந்தைங்க இருக்காங்க, இன்னைக்கு கௌரவமா வந்து குடும்பத்தோட இருந்து அரசியல் பண்ணி நிற்கிறாங்க. அவங்களும் வந்து பேசலையே, பிரச்சனை இல்லை. அதுதான் இப்ப சொல்ல வரேன். இப்ப அதை தான் நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அதுதான் பதிலாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவர் தன் மனைவிகளை தன்னோட கண்ட்ரோல, தன்னோட கட்டுக்கோப்புல, தன் கணவன் என்ற இதுல வந்து பாசத்தோட வச்சிருந்தால இந்த பிரிவினே அங்க கிடையாது. இந்த பிரச்சனையை அங்க பூதாகரமா அங்க வெடிக்கல. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் அதே மாதிரி இப்போ சரத்குமார் ராதிகாவை எடுத்துக்கினா கூட ஒற்றுமையாக தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோ செகண்ட் ஒய்ஃபோ 2 பேருமே சரத்குமார் ஒற்றுமையாக அந்த குடும்பத்தில் நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் வெளியே இருந்தால் எல்லா கமெண்ட்ஸை பறக்குது தவிர அவங்க அதை பற்றி கேர் பண்ணிக்கவே இல்லை. ஏன்னா என்னோட கணவனோட சந்தோஷம் தான் முக்கியம் சொல்லிட்டு முதல் மனைவி சொல்கிறதும், ரெண்டாவது மனைவி அந்த குழந்தைங்க என்னோட குழந்தைங்க தான் சொல்லிட்டு இவங்க சொல்கிறதும், இதுதான் வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு அதாவது தவறு பண்ணிட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, தவறு பண்ணிட்டாங்க. அது சரி செய்ய முடியாது. பட் ஆனால் அதை அவங்களோட மெயின்டைன் பண்ணுறாங்களே. ஆனால் இது அப்படி கிடையாது. இப்போ தான் நம்ம வந்து ஒரு விஷயத்துலேருந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டராக, ஒரு நடிகராக, என்ன உலகத்தை அவருக்கு வந்து இவ்வளோ ஃப்ரேம் வந்து இத்தனை ரசிகர்கள் கூட்டத்தோடு வந்து அவர் வெளியே வரார். வெளியே வந்து எதுக்கு வராரு? இன்னொரு ஃபீல்டு, அது டோட்டலி ஆப்போசிட். சினிமா வந்து நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தாலும் அது நடிக்க போகிறாங்க, என்ன ஆக்ஷன் கேமரா வச்சாலும் அது நடிக்க வராங்க. பட் ஆனால் இது அப்படி கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா பல மில்லியன் பீப்புள் வந்து உங்களை நம்பி ஓட்டு போட போகிறாங்க. அவங்களோட தலையெழுத்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க, தமிழ்நாடு மேலே வரதும் இல்லை தமிழ்நாடு நாசமாக போகிறது கையில் உங்கள் கையில் தான் இருக்குது. உண்மையா இல்லையா? இதில் வந்து அவர் சங்கீதா வச்சுருந்தானா, சங்கீதா கல்யாணம் பண்ணனா, சங்கீதா டைவர்ஸ் பண்ணனா, த்ரிஷா வச்சுருந்தா நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் நான் சொல்ல வரேன். அதையும் இதையும் வந்து முடிச்சு போகிறது. பட் ஆனால் ஆஸ் எ லீடராக, ஆஸ் அ ஹோட்டராக நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அவர் சங்கீதாவை விட்டுருக்கக்கூடாது. சங்கீதாவை பேசி புரிய வச்சு சங்கீதாவும் ஒய்ஃபாக இருந்து அவரோட பர்சனல் லைஃப் த்ரிஷாவா அவங்களே இது பண்ணிக்கலாம். இப்போ எப்படி வந்து எம்ஜிஆர் பண்ணார்? எம்ஜிஆர் பண்ணலையா? ஜானகி அம்மா முதல் மனைவி. இன்னைக்கு வந்து ஜெயலலிதா தமிழ்நாடு ஆடல, இன்னைக்கும் நம்ம ஹையன் லேடி எவ்வளோ கௌரவமாக பேசி நிற்கிறோம். ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து அவர் வந்து உருவாக்குனார். அந்த மாதிரி உருவாக்க தவறுனவர் நாளைக்கு தமிழ்நாடை வந்து எப்படி சரி செய்வதை என்னோட கேள்வி. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இதுல வந்து உங்களோட டேலண்ட், ஒரு சினிமா நடிகராக இருந்தால் எப்படியோ அப்படி போறது வர்றது அது ஒரு பெரிய விஷயம், அது சகஜம்தான். பட் ஆனால் சபை நாகரிகம்னு ஒன்று இருக்குது, பப்ளிசிட்டியும் ஒன்று இருக்குது.
என்ன கவர்மெண்ட்ல வந்து இது சிஎம்மா ஆகணும்னு சொல்லிட்டு விஷயம் வரும்போது சில விஷயத்தை நீங்கள் ஏற கட்டி தான் ஆகணும். அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், த்ரிஷாவை சைலண்ட்டாக அப்படியே இக்னோர் பண்ணிட்டு சங்கீதாவை நீங்கள் வந்து முன்னாடி கொண்டு வந்திருக்கணும். இல்லை சங்கீதாவை வேணும் த்ரிஷா வேணும், நீங்கள் 2 பேருமே சமரசமாக்கியிருக்கணும். உண்மைத்தானே? அந்த கான்ட்ரவர்சியை வந்து இதில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். சரி, ஒரு 4 செவருக்குள்ளே நடக்குது, வீட்டோட முடிச்சுக்கணும் சொல்ல வரேன். ஏன்னா நீங்கள் வெளியே வரும்போது ஒரு தலைவராக உங்களை பார்ப்பாங்க எல்லாருமே, நீங்கள் ஒரு ரோல் மாடல். அப்போ நீங்கள் வந்து தவறு பண்ணும்போது உங்களை தொடர்ந்து வர ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அப்போ am I right or wrong? நீங்கள் உங்கள் ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்ல வரீங்க, அது பதில் சொல்லுங்கள். இப்போ கரெக்ட் தானே? இதே நீங்கள் அது இவ்வளோ பிரச்சனை வந்தால் கூட நீங்கள் இப்போ சரியாக பேசி கீசி எல்லாமே சரி பண்ணும் பொழுது, ஒரு தன் கணவனுக்காகவும் மனைவிக்காக கணவன் நிற்கும் பொழுது அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது ஒரு நீட்னஸாக இருக்கும். அந்த உறவு வந்து ஒரு கொச்சப்படாத உறவாயிடும். இப்படி வந்து எல்லாரும் வாயில் வரதுக்காக போட்டு வறுக்கிற மாதிரி ஆகாது. நான் சொல்றது உண்மை தானே? சரி, மனைவியாக ஆக்கிறதுக்கும் கள்ளக்காதியாக இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அது 2 மனைவி இருந்தாலும் சரி, 3 மனைவி சரி, மனைவி தான். உண்மையா இல்லையா? இப்போ 2 மனைவியில் இன்னைக்கு எவ்வளோ பேர் வாழலையா, எவ்வளோ பேர் வாழ்ந்து காட்டலையா? ஸோ அது வேற விஷயம். பட் ஆனால் இதே மனைவியை வச்சு கள்ளக்காதி இருக்க ஸோ என்றைக்குமே அது பேர் கெட்டு பேர் தான் ஆகுது. அது அந்த கௌரவம் அங்கே வராதாங்க. உண்மையா இல்லையா? ஸோ என்ன கேட்டால் இது வந்து நானும் நீங்கள் பேசுறதால ஒன்றா ஆக போகிறது. இது அவங்களோட குடும்ப விஷயம். இப்போ என்னோட மனசில் என்ன கூட நான் அதை வந்து ஆஸ் அ பப்ளிக்காக நான் பேசுகிறேன், அவ்வளோதான். ஒரு பப்ளிக் கிட்ட கேட்கணும், நீங்கள் கேட்க மாட்டீங்களா அவங்களோட அபிப்பிராயம்? என்னோட அபிப்பிராயம்னா இதை வந்து கண்டிப்பாக வந்து அவர் பேசி கொஞ்சம் சரி செய்யலாம், அவ்வளோதான். இப்போ மக்கள் என்ன கேட்குறாங்க, வீட்லேயே உங்கள் மனைவியே சரி செய்ய முடியல, நீங்கள் எப்படி வந்து தமிழ்நாடு ஆள்வீங்க? கரெக்ட் தானே? உண்மையான பேச்சு தானே? இதுக்கு முன்னாடி தலைவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எல்லாமே கரெக்ட் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே அவங்க மனைவியோட வாழ்ந்துதான் இறந்தாங்க எல்லாருமே. உண்மையா இல்லையா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இது பாக்குறப்ப கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு ஆக்வர்டா தெரியுது, வேற ஒண்ணும் இல்லை. ஏன் இப்படி பண்ணி ஆதரவாளர்களாலே ஆதரவு கொடுக்க முடியல. சரி, விஜயோட ஆதரவாளர்கள் 2வது தான். அது அவங்க நம்ம அதை பற்றி பேசுறது. நாளைக்கு ஒரு விஷயம் வேற ஏதாவது பண்ணு, இந்த டாப்பிக்கை மறந்துடுவாங்க மக்கள். நம்ம அதுக்குள்ள அவ்வளோ இன்டீரியராக போக தேவையில்லை. இதே விஜயோட ஆதரவாளர்கள் தான் விஜய் வந்து தூக்கி கொண்டாடினாங்க. உண்மையா இல்லையா? சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ சப்போஸ் வந்து இந்த விஷயம் இப்போ சிஎம் இப்போ ஒரு எலெக்ஷன் நிற்கிற வரைக்கும் இது த்ரிஷாவோட மேட்ரு வெளியே தெரியாமல் வெறும் சங்கீதாவும் இவருக்கு மட்டும் சண்டை போட்டு நிற்கிறாங்க வச்சுங்க, த்ரிஷா விஷயம் வெளியே வரவே இல்லை. அப்போ மக்கள் என்ன சொல்லுவாங்க? த்ரிஷா விட்டுருங்க, த்ரிஷா ஒரு கேரக்டர் உள்ளே வரவே இல்லை. ஆனால் த்ரிஷா ஒரு கேரக்டர் ஹைட் அண்ட் சீக்காகவே இருக்குது. சங்கீதாவோட பிரச்சனையும் விஜயோட பிரச்சனையும் மட்டும் கிளாஷ் ஆகிருக்கு வச்சுங்க. அப்போ மக்கள் என்ன சொல்லுவாங்க? எந்த நடிகையோ தெரியல அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. நடிகை நான் அந்த டாப்பிக்கே போகவே தேவை சொல்கிறேன். சரி, அந்த நடிகைன்னு நம்ம இருக்கவே தேவையில்லை. அந்த விஷயம் அந்த பர்சனல் லைஃபே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் உங்களுக்கு சொல்ல புரியுதா அவங்களுக்கு? அவங்களோட பர்சனல் லைஃபே மக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் தான் 2nd 3rd லைனில் வர்றது. உண்மையா இல்லையா? அப்படி பேசும் பொழுது இன்னைக்கு சப்போஸ் வந்து சரி ஓகே, நான் வந்து அரசியலுக்காக என் குடும்பத்தை நான் விட்டுடுறேன், நான் அரசியலுக்காக மட்டுமே நான் நிற்கிறேன், எனக்கு மக்கள் மட்டுமே போதும் சொல்லிட்டு சங்கீதாவை டைஸ் பண்ணிடுறாரு வச்சுங்களேன். இவர் சிஎம் ஆயிடுறாரோ இல்லை வைஸ் சிஎம் ஆடுறாரோ அது நம்மளுக்கு தெரியாது, நமக்கு தான் வெளிச்சம். சரியா? ஆயிடுறாரு வச்சுங்களேன். ஆன பிறகு த்ரிஷா வந்து ஜாயின் பண்ணி என்ன பண்ணுவீங்க? என் கேள்வி பதில் சொல்லுங்க. ஆன பிறகு த்ரிஷா வந்து ஜாயின் பண்ணா என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ண முடியும்னு கேள்வி. கண்டிப்பா அதுல இருந்து எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு விஷயத்துல நம்ம யோசிக்க கூடாது. 4 விஷயத்தை கடவுள் எதுக்கு 6வது சென்ஸ் கொடுத்துருக்கான், நம்ம ஏன் படிச்சிருக்கோம், 6வது அறிவுக்கு எதுக்கு கொடுத்துருக்கான், நம்ம யோசிக்கணும் எல்லா விஷயத்துலையுமே. விளங்குதா உங்களுக்கு? இப்போ சப்போஸ் த்ரிஷாவை ஹைட் பண்ணிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு இவர் நாளைக்கு ஒரு பதவியில் உட்காந்துட்டு த்ரிஷா வர வச்சுன்னா அப்போ என்ன பண்ண முடியும் நம்மளான்னு கேட்குறேன். ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, இன்னைக்கு பேச சுதந்திரம் கூட நாளைக்கு இருக்காதுன்னு சொல்றேன். ஏன்னா நாளைக்கு ஒரு பதவியில் இருப்பார் அவரு. கண்டிப்பா. You mean what I say? புரியுதா உங்களுக்கு? அப்போ விமர்சனனால கூட கைது பண்றதுக்கான என்ன வேணா பண்ண முடியும், என்ன ஆக்ஷன் வேணா எடுக்க முடியும். இன்னைக்கு பேசுற நாம கூட நாளைக்கு பேசுறது யோசிப்போம். உண்மையே இல்லையா? சோ அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து தெய்வத்தோட அனுகூலம் தான். ஏதோ ஒரு விஷயம் அங்கே என்ன இருக்குதோ ஒளிஞ்சிருக்குது, எல்லாமே தமிழ்நாடு மக்களுக்கு தெய்வங்கள் வெளியே கொண்டு வராங்க. இதை நம்ம பார்த்து என்ன பண்ணணும், நம்ம தான் சிந்திக்கணுமே தவிர அவரை பற்றி நம்மளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உண்மையா இல்லையா? இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, ஓட்டுக்கு முன்னாடி வந்தவருக்கு நம்மளுக்கு சந்தோஷப்படணும். ஸோ இப்போ நம்ம ஓட் எலெக்ஷனில் யாருக்கு போடணும், எதுக்கு போடணும், என்ன போடணும் மைண்டில் வச்சுட்டு நம்ம வந்து அதை போடும்போது எல்லாமே சமமாயிடும், சுமூகமாயிடும்.
இதுதான் என்னோட பதில் நீங்க என்ன கேட்டா. விஜய் த்ரிஷா அவர்களுடைய அந்த நட்பு வந்து பத்தி நீங்க சமீபத்துல ஒரு நேர்காணல சொல்லியிருந்தீங்க. ஆனா உண்மையிலேயே அவங்களுடைய இந்த நெருக்கமான நட்புக்கான காரணம் என்ன? சரி, நான் ஆஷுவல் சொன்ன மாதிரி சினிமா நடிகர்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேரை காதலிச்சிருக்காங்க, கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் அவங்களோட ஜென்ம ஜாதகம் உனக்கு தலையெழுத்து ஒன்று இருக்குல்ல, அதனால எல்லாமே தவறி போயிருக்குது. கரெக்ட் தானே? இப்போ நயன்தாரா எடுத்துங்க, அவங்க வேறு யாரை லவ் பண்ணியிருந்தாங்க, வேறு யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, ஆனால் கடைசியில் யாரை வந்து கல்யாணம் பண்ணாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து ஒரு விஷயமும் நம்ம பார்த்துனே போகலாம். அந்த மாதிரி எத்தனையோ நடிகைகள் வந்து கடைசி காலத்துல, ஏன் இப்போ இல்லை அப்போலேருந்து சொல்கிறேன், சில்க் சுமிதா டைம்லேருந்து சொல்கிறேன், ஷோபா ஆக்ட்ரஸ் ஷோபா இருக்காங்களா அந்த டைமில் கூட சொல்கிறேன், கல்யாணம் பண்ணும் பொழுது, கல்யாணம் கிட்ட நெருங்கும் பொழுது அந்த ஜென்ம ஜாதகம் ஏற்றுக்கல, இல்லை வேறு ஏதாவது தோஷங்கள் அவங்களுக்கு கண்டங்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தூக்கி வாரி அடிச்சிடும். அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, புரியுது அவங்களுக்கு. அதை வந்து நம்ம வந்து இவ்வளோ தெளிவாக பேசினா கண்டிப்பாக அவங்களோட ஜாதகங்கள்லாம் இருக்கணும். அது வந்து நல்ல ஒரு ஜாதகர்கிட்ட பார்த்து அதில் அந்த தோஷங்கள் எதனால் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதாவது அந்த சப்ஜெக்ட் நம்ம போக தேவையில்லை. பட் ஆனால் இது தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறையாக என்ற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்குதா? கிடையாது. இது பல களங்களை பார்த்துருக்கு, நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குது. இது வந்து புதுசு கிடையாது. ஆனால் மக்கள் ஏன் வந்து இந்த அளவுக்கு பெருசாக ரியாக்ட் ஆகணும் எனக்கு நிஜமாக புரியவே கிடையாது. ஏன்னா சினிமா நடிகர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மனசில் ஒரு ஐடியா இருக்கும், புரியுதா? அதே மாதிரி இவங்களும் வாழ்ந்துருக்காங்க. இவங்க காதலிச்சிருக்கலாம், இல்லை இவங்க வந்து இன்றைக்கி வந்து வெளியே வந்திருக்கலாம். இத்தனை வருஷம் நம்ம ஹைட் அண்ட் சீக்காக இருந்தவங்க இப்போ நம்ம வெளியே வந்து நம்ம வந்து ஒன்றா இருக்கலாம். ஸோ மேபி நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க ரொம்ப மக்களை வந்து இல்லை முட்டாள், நம்ம என்ன பண்ணணும் ஏற்றுக்குவாங்களோ சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கூட இருந்திருக்கலாம் விஜய்க்கு, புரியுதா உங்களுக்கு? ஆனால் தப்பு பண்ணால் தட்டி கேட்குற உரிமை மக்களுக்கு இருக்குன்னு இப்போ விஜய் புரிஞ்சிருப்பார். என்ன கேட்டால் நான் அதான் சொல்லுவேன், நான் உண்மையா இல்லையா? ஆனால் இது வரைக்கும் நான் சொன்னது வந்து இதுக்கு முன்னாடி அவர் எதுவுமே சொல்லாமல் ஒரு பதவிக்கு வந்த பிறகு வெளியே வந்தால் அது எல்லாருக்கும் ஒரு பெரிய மனக்கசப்பாக இருக்கும், நம்மளால் எதுவுமே பண்ணிக்க முடியாது. ஸோ இப்போவே தெய்வம் வந்து நமக்கு முன்னாடி காட்டுனதால என்ன தீர்ப்போ நம்ம அது பார்க்க வேண்டியது தான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு கருத்துல பண்ணமைக்கு நன்றிங்க. தேங்க்யூ.